والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد அளவற்றல்லாலும் நிகழ்ச்சின்புடையமாகிய அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. வினயத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய மாபெரும் உதவியை கொண்டு நம்மால் முடிந்தவரை நல்லமல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்ட நிலையில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எல்லா அமல்களுக்கும் இந்த ஈருலகிலும் சிறந்த நன்மையும் கூலியும் நமக்கு கொடுத்தருள்வானாக. மற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை ஈமானுடனும் கூலியை தேடிய வண்ணமாகவும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வஸ்ஃபுன் நார் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய புத்தகம் மஜாலிசு ஷஹ்ரி ரமதான் என்று சொல்லக்கூடிய ரமதான் மாதத்தின் அமர்வுகளுடைய புத்தகத்திலிருந்து இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய 5வது அமர்வு நரகத்தின் கொடூரங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதிகமாக 2 தலைப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா அதிகமாக குறிப்பிடுகின்றான். எந்தெந்த சூரா நீளமாக இருக்கின்றதோ அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா இந்த 2 தலைப்புகளை கூறாமல் முடிப்பதில்லை. அதுதான் அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி. அல்லாஹு தஆலா எல்லா சூறாக்களையும் பார்க்கும் பொழுது நீளமாக இருக்கக்கூடிய சூறாக்களில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றான். சொர்க்கத்துடைய நியமத்துகளை நாம் நேற்று அறிந்தோம். சொர்க்கத்துடைய நியமத்துகள் மற்றும் அதை பெறக்கூடிய வழிமுறையும் நாம் நேற்று பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இதை குறிப்பிட்டது. இதில் முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் முந்திக் கொள்ளட்டும், அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்கள் இதை கொண்டு தேடிக்கொள்ளட்டும் என்பதற்காக. அதே போல நரகத்தை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நரகத்தை இந்த திருக்குர்ஆனில் கூறியிருக்கக்கூடிய விஷயம், இதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நரகம் என்பது மிகவும் மோசமான ஒரு சிறைச்சாலையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக இருக்கின்றது, ஒரு சிறைச்சாலையாக இருக்கின்றது. இந்த நரகம் முழுக்க நெருப்பால் செய்யப்பட்டது. மேலிருந்து நெருப்பு, கீழிருந்து நெருப்பு, முன்பக்கத்தில் நெருப்பு, பின்பக்கத்தில் நெருப்பு என்று 4 பக்கமும் மனிதனை அல்லாஹ்வை நிராகரித்தவனும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவனும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனுக்கும் அங்கு சூழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வேதத்திலும் இந்த நரகத்தின் கொடூரத்தை பற்றி கூறியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தனது வேதத்தில் நரகத்தை குறித்து நம்மை எச்சரிக்கை செய்துள்ளான். அங்குள்ள பல வகையான வேதனைகளை பற்றி சுப்ஹானல்லாஹ் ஈரல்கள் பிளந்து இதயங்கள் பொங்கி எழும் அளவுக்கு நமக்கு அறிவித்துள்ளான். இவ்வாறு நரகத்தை பற்றி நமக்கு அவன் எச்சரிக்கை செய்ததும், அது விதவிதமான வேதனைகளை குறித்து நமக்கு அறிவிக்கை செய்ததும், இது அவன் நம் மீது பொழிந்திருக்க ஒரு கருணைதான். அல்லாஹுடைய ரஹ்மத்தினால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரகத்தையும் நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை பற்றி நமக்கு எச்சரிக்கை மூட்டுகின்றான். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கருணையாக இருக்கின்றது. ஏனென்றால் அப்போதுதான் நாம் அதிக எச்சரிக்கையுடன் மற்றும் அச்சத்துடன் நாம் இருக்க முடியும் என்பதற்காக. ஆக வாருங்கள் அன்புக்குரிய, நாம் குர்ஆனிலும் அஹதீஸிலும் சொல்லப்பட்ட இந்த நரகத்தை பற்றி
பற்றிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். கணித்துக்குரியவர்களே, முஸ்லிம் மற்றும் நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய ஒரு கொள்கையாக இருக்கின்றது, அகீதா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. நரகம் மற்றும் சொர்க்கம் படைக்கப்பட்டது. சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா நரகத்தையும் படைத்து விட்டான். உஇத்தத் லில் காஃபிரீன் வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன். இறை நிராகரிப்பாளர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள அப்படிப்பட்ட நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் சூரத்துல் பக்ராவில். ஆக இந்த நரகம் என்பது படைக்கப்பட்டது, சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டது. இது அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய ஒரு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இந்த நரகத்துடைய ஆழத்தை நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி தன்னுடைய ஹதீஸ்களில் வர்ணித்திருக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய அவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தத்தை கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவிடம் கேட்கின்றார்கள், இந்த சப்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்றால், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்று அவர்கள் இந்த மறைவான விஷயத்தை அவர்கள் அல்லாஹ்வுடைய கல்வியின் பக்கம் அவர்கள் திருப்பிடுகின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 70 வருடத்திற்கு முன்னால் நரகத்திலிருந்து மேல் மட்டத்திலிருந்து ஒரு கல்லை போடப்பட்டது, ஒரு கல் போடப்பட்டது. அது 70 வருடம் கழிந்து இப்பொழுதுதான் அதனுடைய மிகவும் ஆழத்தில் சென்றிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நரகமாக இருக்கும்! 70 வருடம் அதனுடைய ஆழம், அதனுடைய நிலைமை இருக்கின்றது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தார்கள், இந்த நரகத்தில் செல்லக்கூடியவர்கள் 1999 இருப்பார்கள். 1999 மக்கள் நரகத்தில் செல்வார்கள், ஒரே ஒருவர் தான் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று. அப்போ நரகம் என்பது அதிகமாக மக்கள் செல்லக்கூடிய ஒரு இருப்பிடமாக இருக்கின்றது. மக்கள் அல்லாஹை நிராகரித்தவரும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவரும் சரி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவரும் சரி, முஸ்லிமாக இருந்து பாவத்தில் தன்னை விழுத்தியவனும், பாவத்தில் அவன் தன்னை ஆக்கிக் கொண்டவனை அல்லாஹு தஆலா தண்டிப்பான் முதலில். பிறகு அவன் ஈமான் கொண்டதற்காக அவனுக்கு சொர்க்கத்தில் புகச் செய்வான். ஆனால் தண்டனை என்பது அங்கு அவனுக்கும் உண்டு. அதே போல அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பற்றி தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது சூரத்து ஜுமரில் அல்லாஹு தஆலா நரகவாசிகளை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்பவர்களுடைய நிலைமை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா. இறைவனை நிராகரித்துக் கொண்டிருந்தவர்கள் இறுதி தீர்ப்பு பிறகு நரகத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லப்படுவார்கள். அவ்வாறாக அவர்கள் நரகத்தை நெருங்கியதும் அதன் வாயில்கள் திறக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அதே போல இந்த நரகத்துடைய நிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த நரகம் அந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் போடப்படும் பொழுது அது கர்ஜனைக்கும், அந்த நரகத்துடைய கர்ஜனை சப்தமும், அது வெடிக்கக்கூடிய சப்தமும் அவர்கள் உணர்வார்கள். அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், லில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஸாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர் இதா உல்கு ஃபீஹா ஸமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர் தகாது தமையஸு மினல் கைத். இவர்கள் தங்களுடைய இரட்சகனை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரகத்தின் வேதனை இருக்கிறது, அது மிகவும் கேடுகட்ட இருப்பிடமாகும். அதில் அவர்கள் வீசப்படும் பொழுது அதன் கடுமையான கர்ஜனையை கேட்பார்கள். அது கொதித்து கொண்டிருக்கும் கடுமையான கோபத்தால் வெடித்து விடும் போல் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நரகத்தை பற்றி கூறுகின்றான். அல்லாஹ் நம்மை இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அதே போல அந்த நரகத்தில் மனிதனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், சுப்ஹானல்லாஹ், அந்த நரகத்தில் அவனுக்கு இருக்கவும் விடாது, அவனை அழித்தும் விடாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், வமா அத்ராக மா ஸகர் லா துப்கி வலா ததர் லவ்வாஹத்துன் லில் பஷர். மேலும் அந்த நரகம் என்னவென்று நீ அறிவீரா என்ன? அது இருக்கவும் விடாது, விட்டு வைக்காது.
அது சருமத்தை கரித்து விடக்கூடியதாக இருக்கின்றது என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ஆகையால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த நரக நெருப்பை நீங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது சதகா சின்ன ஒரு பேரித்தப்பழத்தின் ஒரு பகுதியாவது கொடுத்து நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அதே போல இந்த நரகத்தினுடைய ஜுவாலைகளும் உஷ்டங்களும் எதை கொண்டு மூட்டப்படும் என்றால், இதனுடைய நெருப்பை எதை கொண்டு மூட்டப்படும் என்றால், கற்களும் மற்றும் மனிதர்களை கொண்டு எரிபொருளாக ஆக்கப்படும். இது அல்லாஹு தஆலாவை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவனை அல்லாஹு தஆலா அங்கு ஒரு எரிபொருளாக அல்லாஹு தஆலா ஆக்குவான். அதே போல அல்லாஹ்வை தவிர வணங்கிய கற்கள் சிலைகளை அல்லாஹு தஆலா நெருப்பில் போடுவான். அது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக இல்ல, யார் அவர்களை வணங்கினார்களோ அவர்களை இழிவுபடுத்துவதற்காக தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் கூறும்பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்க உங்களையும் உங்களுடைய மனைவி மக்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் மீது கடும் சீற்றமுடைய வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை ஒருபோதும் மீற மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த கட்டளை கொடுக்கப்படுகின்றதோ அதை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அதே போல அந்த நரகத்துடைய நிலைமை பார்க்கும் பொழுது, அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய தீப்பொறிகளையும் நீர்த்தீர்க்கண்குகளையும் நாம் பார்க்கும் பொழுது அது மாளிகை போல இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இன்னஹா தர்மி பிஷராரின் கல் கஸ்ர் கஅன்னஹு ஜிமாலத்துன் சுஃப்ர். அந்த நெருப்பு மாளிகை போன்ற பெரும் பெரும் தீப்பொறிகளை கக்கும், அது மஞ்சள் நிற ஒட்டகங்களை போல் இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒரு தீப்பொறி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீப்பொறி நம்முடைய உடலிலோ நம்முடைய உடலில் அது என்ன பட்டு விட்டது என்றால் அங்கு சுட்டு விடுகின்றது. சுப்ஹானல்லாஹ், அங்கு காயம் ஏற்பட விடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நரகத்துடைய தீப்பொறிகள் அல்லாஹ் அக்பர் மாளிகை போல் இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு இடமாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல அந்த நரகவாசிகளுக்கு அணிவிக்கக்கூடிய அவர்களுடைய மேலாடைகளையும் கீழாடைகளையும் பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வதரல் முஜ்ரிமீன யௌமஇதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத் ஸராபீலுஹும் மின் கத்ரானின் வதக்ஷா உஜூஹுஹும் அன்னார். அந்நாளில் குற்றவாளிகளை கைகளால் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தார் ஆடைகள் அணிந்திருப்பார்கள், மேலும் அவர்கள் முகங்களை தீக்குளிந்திற்குள்ள சூழ்ந்திருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ். அதே போல அவர்களை சங்கிலிட்டு அவர்களுடைய கருத்துகளில் விலங்கிட்டு அல்லாஹ் அக்பர் அவர்களை பிணைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள், அவர்கள் கூக்கலிடுவார்கள். அவர்களுடைய கூக்கலோ அவர்களுடைய கதறுக்கோ யாரும் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அதே போல அவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றான். ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபு மின் நாரின் யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹில் ஹமீம் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத் வலஹும் மகாமியு மின் ஹதீத். இவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நெருப்பு ஆடைகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளன. அவர்களின் தலைகளின் மேலிருந்து கொதிக்கும் நீரை ஊற்றப்படும். அதனால் அவர்களின் தோல் மட்டுமல்ல, வயிற்றுள் இருக்கும் பகுதிகள் வெந்து உருகிவிடும். மேலும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இரும்புக்கணு சம்மட்டிகளை இருக்கின்றன. மன வேதனையினால் அவர்கள் நரகத்தில் இருந்து வெளியேற அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் அந்த சம்மட்டியை கொண்டு அவர்களை அடிப்பார்கள். பிறகு அவர்களுக்கு கூறுவார்கள், இந்த தண்டனைகள் சுவையுங்கள் என்று. அவர்கள் மீண்டும் மீண்டும் அதிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அதே போல அந்த நரகத்தில் அவர்களுக்கு பசி ஏற்படும் பொழுது, அவர்கள் பசியால் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உணவு இருக்கின்றதா என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஷஜரத்து ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜக்கூம் கல் மரத்தை அவர்களுக்கு
கொடுக்கப்படும். திண்ணமாக ஜக்கும் கல்லி மரம் பாவிகளின் உணவாக இருக்கும். அது எண்ணெய் கசடு போல் இருக்கும். சூடெறிய நீர் குதிப்பதை போன்று வயிற்றில் அது கொதிக்கும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. நாம் இந்த விஷயத்தை படித்தாலே நம்முடைய நிலைமையை நாம் உணரலாம். அல்லாஹு தஆலா அஞ்சக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறுகிறேன். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற விஷயத்தை இங்கு நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், மறுமை நாளில் நரகம் கொண்டு வரப்படும். அந்த அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள். அதனை அவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளில் தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய கட்டளை கொண்டு நரகத்தை கொண்டு வரப்படும். வஜீஅ பிஜஹன்னம், நரகம் கொண்டு வரப்படும். அந்த நரகம் கொண்டு வரப்படும் பொழுது 70,000 கடிவாளங்களை வைத்து அங்கு இழுக்கப்படும். அந்த ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 வானவர்கள் அவர்கள் அதை இழுப்பார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், வானவர்களுடைய ஆற்றலும் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்த அந்த உருவத்தை நாம் உணர்ந்தாலே சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய ஆற்றல் எப்படி என்றால், அல்லாஹு தஆலா அவர்களை தோற்றம் எப்படி படைத்தான் என்றால், அவர்கள் இலகுவாக நாம் தூரத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை, நாம் கோடாகோடியான காலத்து தூரமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அவர்கள் தன்னுடைய கைப்பிடியில் அவர்கள் இலகுவாக அதை பிடித்து எரியக்கூடிய ஆற்றல் மிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடைய அந்த வானவர்கள் இந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 வானவர்கள் இருப்பார்கள் என்றால் சற்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு இருப்பிடமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையாக இருக்கும் என்று. ஆதனல்லாஹு வ இய்யாக்கும். அதே போல நரகத்துடைய நிலைமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஹதீஸில், முஸ்லிமுடைய ஹதீஸில், உலகத்தில் இன்பத்தை மற்றும் சுகபோகமாக வாழ்ந்த மனிதனை அல்லாஹு தஆலா அவனை ஒரு முறை நரகத்தில் போட்டெடுப்பான். அந்த ஒரு முறை போட்டெடுத்த பிறகு அவனிடம் கேட்கப்படும், மனிதனே, நீ எப்போதாவது இன்ப நிலையை கண்டதுண்டா என்று அவனிடம் கேட்கப்படும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுகத்தை நீ அனுபவித்ததுண்டா என்று கேட்கப்படும் பொழுது அவன் கூறுவான், இரட்சகனே, உன் மீது சத்தியமாக, உன் மீது ஆணையாக எந்த இன்பத்தையும் நான் அனுபவிக்கவில்லை. எப்படிப்பட்ட மனிதன்? இந்த உலகத்தில் எல்லா சுகபோகத்தையும் அவன் வாழ்ந்தவன், எல்லா வசதியை கொண்டு வாழ்ந்த மனிதனுக்கு அவன் ஒரே ஒரு தடவை நரகத்தில் போட்டு எடுக்கப்படும் பொழுது அவனுடைய நிலைமை, அவன் அனைத்தையும் மறந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அதே போல இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனம் செல்ல தீர்ப்பளிக்கப்பட்ட சுவனம் சேர்ப்பதற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வரப்படும். இந்த உலகத்தில் அவன் மிகவும் ஏழையான, மிகவும் எல்லா கஷ்டங்களையும் உணர்ந்து எல்லா கஷ்டங்களையும் அவன் தாங்கிக் கொண்டு வாழ்ந்த மனிதனை கொண்டு வரப்படும். அங்கு அவனுடைய ஒரு தடவை இந்த சொர்க்கத்தில் புகுத்தப்பட்டு வெளியே கொண்டு வந்து அவரிடம் கேட்கப்படும், மனிதனே, நீ எப்போதாவது உனது வாழ்வில் துன்பம் அனுபவித்ததுண்டா என்று அவர் கேட்கப்படும். என் இரட்சகனே, உன் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், எந்த வறுமையும் நான் பார்த்ததில்லை, எந்த கஷ்டத்தையும் நான் அனுபவித்ததில்லை என்று அவன் கூறுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே நாம் அறிவது, இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான உலகமாக இருக்கின்றது. இதுல எவ்வளவு வசதி நாம் பெற்றாலும் சரி, அது சொர்க்கத்திற்கு அது ஈடாகவும் நிகராகவும் ஆக முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதே போல நரகத்துடைய அந்த ஜுவாலைகளும் அதனுடைய தண்டனைகளும் அதனுடைய மிகவும் வேதனை பற்றி நாம் இதை உணர்ந்து கொள்ளலாம். அதே போல மனிதனிடம் சஹீஹான ஹதீஸில், அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில், மனிதனிடம் அங்கு நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த நரகவாசியில் இருக்கக்கூடியவர்களே சிலர் ஒரு மனிதனை கேட்பார்கள், நீ இந்த இடத்தில் இருக்கின்றாயா? உனக்கு பூமியில் உள்ள பொருட்களை அனைத்தையும் உன்னிடம்
இருந்ததென்றால் அதை நீ ஈடாக கொடுத்து இந்த வேதனையிலிருந்து நீ விடுபடலாம் என கருதி இருந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கப்படும் பொழுது அந்த மனிதன் கூறுவான், நான் அனைத்தையும் நான் அதை கொடுத்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது அங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனிடம் கேட்பான், மனிதா, உனக்கு சுப்ஹானல்லாஹ் இதைவிட எளிதான ஒன்றை தான் உன்னிடம் நான் கேட்டேன், இதைவிட ஒரு எளிதான விஷயம்தான் உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன். ஆதமுடைய முதுகில் நீ இருந்த போது என்னோடு எதுவும் நீ ஒன்றை நீ இணையாக்காது என்று நான் கூறினேன், எனக்கு நீ ஷிர்க் செய்யாது என்று கூறினேன், ஆனால் நீ அதை நிராகரித்து விட்டாய் என்று. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, உலகத்தின் மறுமையில் அவன் அந்த நரகத்துடைய வேதனையை பார்த்தவுடனே மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அதற்கு ஈடாக அவன் கொடுப்பதற்காக தயாராக இருப்பான். ஆனால் அவனிடம் கேட்கப்பட்டது மிகவும் குறைவான விஷயம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே என்று அது மட்டும் செய்துவிடு என்று கூறப்பட்டது. ஆனால் அதை நிராகரித்து அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் மரணித்த பிறகு என்ன கவலை கொண்டாலும் அந்த கை சேதத்திற்கு பகரமாக அவன் ஈடாக எதுவும் கொடுக்க முடியாது. அதே போல சுப்ஹானல்லாஹ், இந்த நரகவாசிகளுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாரு போதைப் பொருட்களை உட்கொண்டார்களோ, மதுவை உட்கொண்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் அருந்து அவன் அவர்களுக்கு கொடுப்பான். அந்த தீனத்துல் ஹபால் என்னவென்று சஹாபாக்களிடம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் அது நரகவாசிகளின் வேர்வையும் அல்லது அவர்களுடைய காயத்தால் வெளியேறக்கூடிய சீழ்சழங்கள் தான் ஆகும். அதை கொண்டு அல்லாஹு தஆலா அதை அவனுக்கு குடிக்க வைப்பான் என்று ரப்புல் ஆலமீன் இங்கு முஸ்லிமில் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய விஷயத்தை யார் தடுத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சிறந்த இடத்தை கொடுக்கின்றான். ஆனால் ஹராமாக்கிய விஷயத்தையும் தடுத்த விஷயத்தையும் அவன் பொருட்படுத்தாமல் உலகத்தில் அதை அனுபவித்தான் என்றால் அவனுக்கு மறுமையில் அவனுக்கு அவன் சொர்க்கத்தில் நுழைந்தாலும் அவனுக்கு சொர்க்கத்துடைய மதுவும் சொர்க்கத்துடைய அந்த உலகத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் மது அவனுக்கு கொடுக்கப்படாது. ஆனால் அவனுக்கு தண்டனை என்பது நரகத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தீனத்துல் ஹவால் என்று சொல்லக்கூடிய இந்த நரகவாசியுடைய வேர்வை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லது ஹதீஸ் அடுத்த வார்த்தை வருகின்றது, இசாரா என்று சொல்லப்படுகின்றது, அவர்களுக்கு நரகத்துடைய சீழ்சலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். ஆக அன்புக்குரியவர்களே, ஹதீசுகளில் நிறைய எண்ணற்ற நரகத்தை பற்றி இங்கு வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சுப்ஹானல்லாஹ் இதை பற்றி மிகவும் தெளிவாக வர்ணிக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட இருப்பிடம் இருக்கும் என்றால், அதில் வீசி எறியப்பட்டவர்களுக்கு நன்மைகள் அனைத்தும் விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். இன்பத்தை நுகராமல் அந்த நிலைமை அவர்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய முகத்தின் செழுமையை மாற்றப்பட்டு கருமையாக ஆக்கப்பட்டிருக்கும். மலைகளை விட வலுவான செம்மட்டிகளை கொண்டு அவர்களை அடிக்கப்படுவார்கள். கடுமையான சீற்றமுடைய மலக்குகள் அந்நரகத்தின் மீது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்நரகவாசிகள் நீங்கள் பார்க்க வேண்டுமென கொதிக்கும் நீரில் அவர்கள் மேய்ந்து கொண்டிருப்பார்கள். மேலும் கடுமையான குளிரின் மீது வீசப்படுவார்கள். அவர்களின் துயரம் நீடித்திருக்கும். ஒருபோதும் மகிழ்வு இருக்காது. அவர்கள் தங்குமிடம் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். காலங்காலமாக நிரந்தரமாக அவர்கள் அங்கு வீழ்ந்து கிடக்க வேண்டியிருக்கும். கடுமையான சீற்றமுடைய மலக்குகளும் அங்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பார்கள். நரகவாசிகளுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல் நரக வேதனையை விட கொடுமையானது. அவர்களின் கை சேதம் துன்பத்தை விட கடுமையானதாக இருக்கும். தங்களின் வாலிப பருவத்தை வீணாக கழித்தது
குறித்து அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். அழுது அழுது கண்ணீர் பெருக்கெடுத்து பின்பும் அழுகையை நிற்காது, அதிகரிக்கும். கடுமையான சீற்றமுடைய மலக்குகள் அந்நரகத்தின் மீது நியமனம் செய்யப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்தோ நரகவாசிகள் நிலைமையை பரிதாபத்திற்கு உரியது. படைத்த இறைவனின் கோபத்தினால் அந்தோ அவர்களை பிடித்திருக்கும் தொல்லை எத்துணை கடுமையானது. தீங்களிக்கும் பெருக்கத்தினால் அந்தோ அவர்கள் படைப்பினங்களுக்கு மத்தியில் சாட்சியாளர்களின் முன்னிலையில் அவர்களுக்கு நேரும் இழிவு எத்துணை பெரியதாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இதை இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அனைத்து விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இதைவிட நிறைய கொடூரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் தெரியப்படுத்தியிருக்கின்றான். இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும். இந்த அனைத்துமே நாம் படிப்பதும் அல்லது நாம் கேட்பது என்பது நம்ம இதை கொண்டு படிப்பினை பெறுவதற்காக தான். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றான் என்றால் இதனுடைய தண்டனையும் இதனுடைய வேதனையும் அல்லாஹு தஆலா நமக்கு தெரியப்படுத்த இருக்கின்றான் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் மனிதனுடைய வாழ்க்கையை அவர்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காகவும் தன்னை மாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை கொண்டு வருவதற்காக தான் அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பற்றி இப்படி அவன் வர்ணித்திருக்கின்றான். இப்படி இந்த கொடூரத்தை அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும். மறுமை நாளில் சுப்ஹானல்லாஹ் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, அங்க நாளில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மிக கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நிமிடமோ அல்லது ஒரு நொடியோ அந்த இன்பம் நாம் உணருவோம். ஆனால் இதற்குரிய பிரதிபலன், இதற்குரிய தண்டனை என்பது நீண்ட காலம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆக இந்த உலகத்தில் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை நாம் மீறக்கூடிய விஷயத்திலும் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்துடைய இன்பத்தை ஷைத்தான் என்ன செய்கின்றான், அந்த நொடியில் அவனுக்கு காட்டுகின்றான். ஆனால் அந்த பாவத்தை அவன் செய்துவிட்ட பிறகு அவன் அதற்கு பிறகு கவலையான நிலையில் இருக்கின்றான். இதே நிலைமைதான் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவம் இது பெரிய பாவமா சிறிய பாவமா என்று நாம் பார்க்காமல் நாம் யாருக்கு மாறு செய்கின்றோம். லா தந்துரு மா அஸைத் உன்துர் லிமன் அஸைத், நீ எந்த பாவத்தை செய்தாய் என்று நீ பார்க்காதே, நீ யாருக்கு மாறு செய்தாய் என்று பார் என்று சலஃபுகள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னல் ஹஸா மினல் ஜிபால், ஏனென்றால் ஒரு மலை உருவாக வேண்டுமென்றால் அது கற்களை கொண்டுதான் உருவாகும். அதே போல பெரும் பாவம் என்பது அது சிறு பாவத்தை கொண்டுதான் அது உருவாகுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மறுமை நாளில் சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹாதீஸில் பார்க்கும் பொழுது மறுமை நாளில் யாரும் உதவி செய்ய முடியாது. அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளில் நீங்கள் எங்களை நினைவு கொள்வீர்களா, உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் நினைவு கொள்வீர்களா, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நினைவு கொள்வீர்களா என்று சொல்லும் பொழுது, ஆயிஷாவே, அந்த நாளில் மிகவும் மிகவும் ஒரு கடுமையான நிலையாக இருக்கும். அங்கு யாருக்கும் அவர்கள் நினைப்பு கொள்ள மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல சுப்ஹானல்லாஹ், ஒரு முறை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பை மூட்டக்கூடிய ஒரு கடை செல்கின்றார்கள். நெருப்பை என குறிப்பாக இந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய கத்தி மற்றும் மற்ற சுத்தியை செய்யக்கூடிய சிமெண்ட் செய்யக்கூடிய அந்த கடைக்கு சென்று பார்க்கின்றார்கள். அங்கு நெருப்பில் வைக்கப்பட்ட அந்த இரும்பு வெளியெடுக்கப்படும் பொழுது மிகவும் சுப்ஹானல்லாஹ் அது மிகவும் நிறம் மாறி அதை அவன் செதுக்குகின்றான். அதை எப்படி என்ன வளைக்க வேண்டும் என்றும் அதை அவன் செய்யும் பொழுது பதப்படுத்தும் பொழுது அதை பார்த்து அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விடுகின்றார்கள். அதற்கிடம் கேட்கப்படுகின்றது, ஏன் கண்ணீர் விடுகின்றது என்று கேட்கப்படும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துடைய இந்த நிலையை நம்மால் பார்க்க முடியவில்லையே, மறுமையில் நரகத்துடைய
அந்த தண்டனை எப்படி நாம் உணர முடியும் என்று அவர்கள் நினைத்து அதை கண்ணீர் விட்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த குர்ஆனில் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம், இந்த நரக நெருப்பிலிருந்து நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மளையும் நாம் இந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கை செய்தது என்பது இது அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணைதான். இல்லை என்றால் இதை பற்றி நாம் அறியாவிட்டால் இன்னும் இந்த உலகத்தில் நாம் முழுமையாக முழுகியிருப்போம். இந்த உலக இன்பத்தில் நாம் முழுமையாக இதை விழுந்திருப்போம். இந்த விஷயத்தை உணர்ந்து நாம் நம்முடைய மறுமைக்காக நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நரகத்தை எப்பொழுதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் நமக்கு பாவம் செய்யக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும் பொழுதோ அங்கு நாம் இந்த மறுமையை, இந்த நரகத்தை பற்றி நினைந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஸலஃபு ஸாலிஹ் ஒரு சம்பவத்தை குறித்து நான் முடித்துக் கொள்கின்றேன். ஹதீஸில் ஸலஃபு ஸாலிஹினுடைய சம்பவத்தில் ஒரு வாலிபன் மார்க்க கல்விக்கு கற்க செல்கின்றான். அங்கு மார்க்க கல்வி செல்லும் பொழுது ஒரு வீட்டில் அவன் வாடகை எடுக்கின்றான். அந்த வீட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பெண் அவளை பார்த்து அவளுடைய நல்ல அமல்களையும் அவளுடைய நல்ல பண்புகளை பார்த்து அவள் இவருடன் தவறான முறை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பி இரவில் அவள் வருகின்றாள். அவருடைய வீட்டிற்கு கதவு தட்டும் பொழுது அங்கு திறந்து பார்க்கின்றான். ஒரு அழகான பெண் இருக்கின்றது. அந்த பெண் அவளை விபச்சாரம் செய்வதற்காக அழைக்கின்றான். ஆனால் இந்த மாணவனோ, மார்க்க கல்வி கற்கக்கூடிய இந்த அடியான், அல்லாஹுடைய நேசமுள்ள அந்த அடியான், இவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மார்க்க கல்வி கற்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கை அவன் தன்னுடைய விளக்கிற்கு முன்னால் தன்னுடைய விரலை வைத்து இதை நீ பொருந்திக் கொள்வாயா என்று தன்னுடைய விரலை அந்த நெருப்பில் வைத்து அவன் கேட்கின்றான், தன்னிடமே கேட்கின்றான், இந்த நெருப்பை நீ தாங்கிக் கொள்வாயா என்று அவன் தனக்கே இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த பெண் உணர்ந்து வீட்டுக்கு சென்று விடுகின்றாள். பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரியவர்களே, ஒரு பாவம் செய்யும் பொழுது நரக நெருப்பை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த பாவத்துடைய இன்பம் என்பது குறைந்துவிடும். அல்லாஹுடைய அச்சம் நமக்கு ஏற்படும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி இழிவு மற்றும் அழிவின் இல்லத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாக. மேலும் சான்றோர்களான பயபக்தியுள்ளவர்களாக இல்லத்தில் உனது அருளை கொண்டு எங்களுக்கு தங்கச் செய்வாயாக. எங்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை மன்னித்து வழங்குவாயாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.